தமிழக வெற்றி கழகத்தின் முதல் வெற்றியை பதிவு செய்த ஸ்ரீநாத் அவர்கள் முதல் தேர்தலிலே சிஎம் ஆகிறாரா விஜய்? தொடர்ந்து பின்தங்கும் டிஎம்கே கூட்டணி. 2026 எலெக்ஷன் கள நிலவரம் சொல்வது என்ன? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 எலெக்ஷன் ரிசல்ட் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. காலையில இருந்தே டிவிக்கு அவங்க முன்னிலை வகிச்சுட்டு வராங்க. இப்போ 7வது சுற்று தாண்டி போயிட்டு இருக்கு. 1 மணி நிலவரப்படி இப்பவும் டிவிக்கே தான் முன்னிலை வகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ டிவிக்கு 99 இடங்கள்லையும், ஏடிஎம்கே 75 இடங்கள்லையும், டிஎம்கே 60 இடங்களையும், என்டிகே 0 என்ற இடங்கள்ல தான் வகிச்சுட்டு வராங்க. இந்த ஒரு நிலவரம் அரசியல் ரொம்ப பரபரப்பா பார்க்கப்படுது. ஏன்னா இப்பதான் கட்சி ஆரம்பிச்சவரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு டஃப் கொடுக்காரு அப்படின்னு மக்கள் பரபரப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ தமிழ்நாட்டுல டிவிக்கு ஆட்சி அமைக்க போறாங்களா அப்படின்ற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. இதுல எந்தெந்த தொகுதியில யார் முன்னிலை வகிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, முதல்ல போடி நாயக்கனூர் டிஎம்கே முன்னிலை வகிக்கிறாங்க. அதை தொடர்ந்து திருச்சி கிழக்கு. எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்களும் 2 தொகுதியில போட்டிட்டா பெரும்பூர்ல ஜெயிச்சிருவார், அது வாய்ப்புகள் இருக்கு. ஆனா திருச்சி கிழக்குல அவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு கிடையாது, மிக மிக குறைவுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. காலையில நிலவரமும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்போ 1 மணி நிலவரப்படி திருச்சி கிழக்குலயும் சரி, பெரம்பூர்லயும் சரி, விஜய் அவர்கள் தான் முன்னிலை வகிக்கிறாங்க. அதுவும் எவ்வளவு ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா 16,579 ஓட்டுகளை பெற்று திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் முன்னிலை வகிக்கிறாரு. அவரை தொடர்ந்து திருச்செங்கோடுல ஈஆர் ஈஸ்வரனுக்கு தனி ஒரு மவுசு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ அவர் திருச்செங்கோட்டுல பின்னடைவு சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். அவரை தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல டிவிக்கு அவர்கள் தான் முன்னிலை வகிக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த தொகுதி தனி மவுசு இருக்குன்னு சொல்லிதான் ஆகணும். போன வாட்டி அந்த மவுஸ் குறைஞ்சிருந்தாலும் இப்போ அந்த மவுஸ் அதிகமாக இருக்கு. அதுக்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த தொகுதியில அவர் தான் ஓட் பேங்க் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம டி நகர்ல புசி ஆனந்த் அவர்கள் காலையில இருந்தே முன்னிலை வகிச்சுட்டு வந்தாரு. இப்பவும் அவர் தான் லீடிங்ல இருக்காரு. அது 28,000 ஓட்டுக்கு மேல வாங்கி இப்ப அவர் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாரு. எல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இவர் கண்டிப்பா ஜெயிப்பாரா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஆயிடுச்சு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இவெல்லாம் ஜெயிக்க வாய்ப்புலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ 7 சுற்றுகள் தாண்டியும் 1 மணி நிலவரப்படி ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு புசி ஆனந்த் அவர்கள். அவர் மட்டும் இல்லாம இப்போ கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு பார்க்கப்படுற இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி தொகுதியில் அவர் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சதான். ஆனா இப்போ அந்த தொகுதி மக்களால ஊர்ந்து கவனிக்கப்படுது. ஏன்னா அந்த தொகுதியில இபிஎஸ் அவர்களும் முன்னிலை வகிக்கிறாரு. 2வது இடத்துல சுயேட்சை வேட்பாளர், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர், அவர் 2ஆம் இடம் வகிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆர்கே நகர் தொகுதியில மரியா வில்சன் டிவிகே வேட்பாளர், அவர் முன்னிலை வகிக்கிறாரு. அதுவும் 20,186 ஓட்டுகள் பெற்று லீடிங்ல இருக்கிறாரு. திருவிக்கா நகர்ல காலையில சொன்னபடிதான் பல்லவி அவர்கள் முதலிடத்துல வகிக்கிறாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போதே தமிழக வெற்றி கழகம் தன்னோட முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு 2026 அரசியல் களத்துல. ஆமாங்க, தூத்துக்குடியில ஸ்ரீநாத் அவர்கள் டிவிக்கு சார்பா போட்டிட்டு இருந்தாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் முதல் வெற்றி வேட்பாளரா பேரை பெற்றிருக்காரு ஸ்ரீநாத் அவர்கள். ஆமாங்க, தான் கூட போட்டியிட்ட கீதா ஜீவன் அவர்கள், அதாவது டிஎம்கேயோட கரண்ட் அமைச்சர், அவங்கள பின்னுக்கு தள்ளி முதல் வெற்றியை கொடுத்திருக்காரு ஸ்ரீநாத் அவர்கள். இது மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுதுன்னு பார்த்தா, இப்படி பெரும் கட்சிகள் இருக்கும் போதே முதல் தேர்தல் சந்திக்கின்ற தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கும் போதே இது ஒரு மிகப்பெரிய விஷயம் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. இந்த ஒரு போட்டி ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க 2 பேர் தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே ஒன்னு டிவிகே. ஆனா இப்போ டிவிகேவா ஏடிஎம்கே ஒரு போட்டி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இந்த நிலவரம் எப்படி வேணா மாறலாம். ஏன்னா இது முழுக்க முழுக்க 1 மணி நிலவரம் தான். ஆனா அடுத்தடுத்து வரும்போது கள நிலவரம் எப்படி வேணா மாறலாம். தொடர்ந்து காத்திருப்போம். இது கிங் டிவி. நான் உங்கள் டேவிட் சுரேஷ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.